நின்னாங்க 10 தொகுதியை காங்கிரஸ் பிரித்து கொடுத்தாங்க, மித்தவங்க 2 தொகுதி பிரித்து கொடுத்தாங்க. அதுபடி எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணுங்களேன். அப்படின்னா திமுகவுக்கு எவ்வளோ நிற்கிறது தகுதி இருக்குது? ஒரு எம்பி தேர்தலில் திமுக நிற்கக்கூடிய தகுதி என்னென்னா 132 தொகுதி தான், 332 தொகுதி தான். காங்கிரஸ் 10 தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த காங்கிரஸ் 10 தொகுதியில் 6 தொகுதினா 60 தொகுதி நிற்கிறது ஜெயிக்க கிடையாது. எம்பி தொகுதியில் 6, ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6ன்னா 60 தொகுதி நிற்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி 200 தொகுதி வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் 25ஓட சுருக்குறாங்க? இதுதான் பண்ணையார்த்தனம். உங்களுக்கு 22% மேலே இருக்குது, 40% தனியாக இருக்குது. முதலமைச்சர் வந்து பயங்கரமாக ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு, அவருடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கூட்டணி இல்லாமல் 40% இருந்து தனியாக நின்றுட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா அம்மா மாதிரி காமிங்க. 2024 மேடையில் பேசுங்க, கூட்டணி தேவையில்லைன்னு பேசுங்க. கூட்டணியும் வேணும். அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துகிட்டு நீங்கள் 188 தொகுதி நிற்பீங்க. அந்த 188 தொகுதியில் காங்கிரஸ் உழைக்கணும், விசிகே உழைக்கணும், கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும். ஆனால் நீங்கள் பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, மாவட்ட செயலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. எல்லா கான்ட்ராக்டரும் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும், அதுக்கான அடிமை அமைச்சர்கள் உருவாக்கணும். அவ்வளோதான் திமுக. ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து நடப்பு அரசியல் நாங்கள் விளக்குறோம். நாங்கள் ரொம்ப தெளிவாக 234 தொகுதிக்கான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டுட்டோம். எங்களோட தலைவர் வந்து அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க வந்து கிளம்பிட்டாரு. நாங்கள் ரொம்ப உறுதியாக ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து திமுக தான் நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டின் நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு வந்து 40% ஓட் பேங்க் இல்லைங்கிறாங்க, ஏன் உங்களால் தனித்து நிற்க முடியும், நீங்கள் பத்திரிகையாளர் அவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. அதே மாதிரி அந்த பாரிமுனையில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. தாவேக்கா வந்து சர்வே எடுக்க போனவங்கள அதுக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது திமுக தாவேக்கா இடையே நடைபெற்ற தாக்குதல் கிடையாது, தாவேக்கா பொதுமக்கள் இடையே நடைபெற்ற தாக்கல். பொதுமக்களை வந்து தாவேக்காரர் வந்து அடி வயிற்றிலையும் மார்பு பகுதியிலே எட்டி வச்சனால தான் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதாவது தாவேக்கா வந்து ரவுடிசம் பண்ணுதுன்னு சேகர்பாபு சொல்கிறாரு பார்த்தீங்களா? இது மேலே ஒரு பெரிய நகைச்சுவையோ இல்லை தமிழக மக்களுக்கு தெரியும். அங்கங்கே ஒரு ரவுடிஸை உருவாக்கியிருக்காங்க. அங்கே செந்தில் பாலாஜி, இங்கே சேகர்பாபு. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தோழர்கள் ரொம்ப அமைதியான முறையில், அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஒரு நீதி வேணும்னா, ஒரு 4 மாதம் ஒரு கர்ப்பிணி தங்கை அவங்க வந்து வீடு வீடாக போய் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து தாவேக்கா வந்து பிடிக்குமா, நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க கூட கொடுக்கல, உங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த தொகுதியிலன்னு ஜஸ்ட்டு கேட்டிருக்காங்க. உடனே வந்து இந்த வட்டத்துலேருந்து நீங்கள் மாறி வேறு வட்டம் வந்துடுவான்னு சொல்லிட்டு பிரச்சனை இருப்பா. அதுக்கான காணொலி நீங்கள் வந்து சோசியல் மீடியாவிலே பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பாங்க, யார் வந்து அடித்தாங்க, எந்த வட்டத்துலேருந்து அடித்தாங்கன்னு. இதை வந்து உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு நாடக நடிகள் ஒரு 3 பேரை போய் அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னு. ஸோ இதுதான் வட சென்னையில் எப்பயுமே திமுக பரவக்கூடிய வெற்றி என்னென்னா, எப்பயுமே இந்த ரவுடிசத்தை வச்சு மிரட்டியே வந்து இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தலைவருடைய ஆதரவும் சரி, எங்கள் தலைவருடைய மக்கள் ஆதரவும் சரி மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துருக்கு. அவங்க என்ன தான் அடித்தாலும் நாங்கள் அகிம்சை முறையில் திருப்பி வீட்டுக்கு போவோம். தமிழக மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக யார் தாக்குனாங்களோ அவங்க மேலே வந்து நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கான வேலையில் இறங்குவோம். அதுதான் சொல்கிறேன். அறிவாலயம் கேட்டில் கிரீஷ் அவர்களை நிற்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ 3 மாதமாக நிற்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கான மரியாதை இல்லை ராகுல் காந்தி சார் மேலே மரியாதை இருந்தால் அறிவாலயம் கேட்டை ஓப்பன் பண்ணி முதல்ல சரிக்கு சமமாக அவர் வந்து உட்காந்து பேசி என்ன முடிவு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம். காங்கிரஸ் வந்து டெல்லியில வந்து குரல் கொடுத்ததுக்கு பிறகுதான் 22ஆம் தேதி எனக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் என் பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிறது எங்களுடைய கேள்வி. அதாவது பொலிட்டிக்கல்ல இப்ப என்ன இஷ்யூ நடந்துருக்குங்கிறத நீ கொஸ்டின் கேட்குறீங்க, நாங்கள் அதை அப்டேட் பண்றோம். இப்போ எங்க கட்சியோட நிலைப்பாடு தலைவர் லாஸ்ட் டைம் பொதுக்குழுவே சொல்லிட்டாரா, 234 தொகுதிக்கு நாங்கள் வந்து செல்ல போறோம்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு சேலத்தில் நிற்கிறதே அரசியலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் வராரு. நாங்கள் தெளிவாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களே திமுக வந்து கூட்டணி வலுவாக இருக்குன்னு. அந்த வலுங்கிறது விளந்து எப்பயுமே சொல்லுவாங்களே, ஒரு பெரிய புயல் வருது வலுவிழந்துச்சு சொல்லுவாங்களே, அந்த வலுவிழந்தது தான் திமுக. ஸோ அதனால் எல்லா புயலுங்களும் முடிஞ்சிருச்சு. ஒரே புயல் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அதனால முடிஞ்சிருச்சு, திமுகவுடைய கூட்டணியும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. அது இல்லாமல் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். 22ஆம் தேதி தூக்கி போட்டிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு தூக்கி போடுறாங்க, அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த கூட்டணியெல்லாம் 22ஆம் தேதி கூப்பிடுவாங்க, அப்புறம் திருப்பி வந்து ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்பர் முடிவு பண்ண மாட்டாங்க, தொகுதி முடிவு பண்ண மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் 5ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் முன்னாடி உனக்கு 20 தொகுதி தான் கிளம்பு, இல்லைன்னா நீ ஒரு துரோகின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்த பார்ப்பாங்க. இல்லை முடிஞ்ச காங்கிரஸே பி டீம்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் அதையும் சொல்லுவார். தேங்க்யூ.